நம்முடைய சகோதரருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கும் இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அன்பு. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மொத்தமாக ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமென்றால், நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லலாம். அன்பு இல்லை என்றால் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் அப்போஸ்தலர் பவுல் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். மாய்மாலமான அன்பு நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. அன்பு கூறுவது போல நடிக்கக்கூடாது. நம்மிடத்தில் உண்மையான அன்பு காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மாய்மாலம் இல்லாத உண்மையான அன்பைத்தான் நம்முடைய சிநேகிதருக்கும் நம்முடைய சத்துருக்களுக்கும் காண்பிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் காண்பிக்கும் அன்பில் கீழ்கண்ட சுபாவங்கள் காணப்பட வேண்டும். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க வேண்டும். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட வேண்டும். அழுகிறவர்களுடனே அழ வேண்டும். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்க வேண்டும். எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சிநேகிதர்களுக்கு நாம் காண்பிக்கும் அன்பில் கீழ்கண்ட சுபாவங்கள் காணப்பட வேண்டும். ஒருவனுக்கும் தீமைக்கும் தீமை செய்யக்கூடாது. நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். சகோதர சிநேகம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க வேண்டும். நாம் சாதாரணமாக மற்ற சகோதரரிடத்தில் அன்பு கூர்ந்தால் மாத்திரம் போதாது. அவர்களிடத்தில் அன்பு கூறுவதற்கு எப்போதுமே ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். ஒரு ஊற்றின் கண்ணில் இருந்து ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வருவது போல நம்முடைய அன்பு எப்போதும் புறப்பட்டு வர வேண்டும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மீது எப்போதும் அன்பாய் இருப்பார்கள். அதுபோலவே நாமும் நம்முடைய சிநேகிதரிடத்தில் எப்போதும் அன்பாய் இருக்க வேண்டும். அன்பின் பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்னும் புதிய பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். நாம் இந்த புதிய பிரமாணத்தை உடைய புதிய சிருஷ்டிகளாய் இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க வேண்டும். அன்பின் கிருபை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவது நம்முடைய கடமை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோலவே மற்றவர்களுக்கும் நம்மீது அன்பு கூறுகிற கடமை உள்ளது.
ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருப்பதினால் சகோதரருக்குள் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்தின் இந்த பகுதியில் ஜீவிக்கிற நம்மிடத்தில் பூரண அன்பு இருக்கும்போது நாம் பூமியில் ஜீவித்தாலும் பரலோகத்தில் ஜீவிப்பது போல சந்தோஷமாய் ஜீவிக்கலாம். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும். மற்ற சகோதரரிடத்தில் காணப்படுகிற வரங்கள், கிருபைகள், சிலாக்கியங்கள் ஆகியவைகளை கண்டுபிடித்து அதற்காக அவர்களை புகழ வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும். மற்றவர்களிடத்தில் காணப்படுகிற தாளந்துகளை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். நம்மை விட மற்றவர்கள் மேலானவர்கள் என்று நினைப்பது நல்லதுதான். அதே வேளையில் மற்றவர்களை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாது. மற்றவர்கள் மீது நாம் காண்பிக்கும் மரியாதை நம்முடைய சோம்பல்தனத்திற்கு காரணமாகிவிடக்கூடாது. ஆகையினால் பவுல் மற்றவர்களை கனம் பண்ணுவதை பற்றி சொல்லிவிட்டு உடனே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்றும் சொல்லுகிறார். ஊழியம் செய்யுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தும். எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும், அதை கருத்தாய் செய்ய வேண்டும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் அசதி, சோம்பல்தனம் ஆகிய எதுவும் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. சோம்பல் உள்ள ஊழியக்காரன் துன்மார்க்கருக்குரிய பங்கை பெறுவான். நாம் ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் அவருடைய நிறைவையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆவியில் பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவனிடத்தில் இருதயத்தோடும் ஆத்மாவோடும் சாதாரணமாக அன்பு கூர்ந்தால் போதாது. நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுவே ஆவியில் அனலாய் இருப்பது. நம்மீது பரிசுத்த அக்கினி ஊற்றப்பட வேண்டும். நம்மை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது பரிசுத்த அக்கினியினால் நாம் அபிஷேகம் பண்ணப்படுவோம். அப்போதுதான் நம்முடைய பலி சுகந்த வாசனை உள்ளதாக இருக்கும். அது நாம் செலுத்தி இருக்கிற பலியை பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லும். நாம் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையில் தேவன் மகிமைப்படுகிறார். எல்லா காரியங்களுக்கும் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாயும் இருக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய், உற்சாகமாய், சுறுசுறுப்பாய் ஊழியம் செய்ய வேண்டும். அதே வேளையில் நாம் உபத்திரவத்தின் பாதையின் வழியாக கடந்து செல்லும் போது மிகுந்த அமைதியோடு அதை சகித்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருப்பவர்கள் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருப்பார்கள். ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நம்முடைய ஜெபம் சிநேகிதராய் இருக்கிறது. நாம் ஜெபிப்பதன் மூலமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். பரிசுத்தவான்களுடைய குறைவு. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நாம் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று நம்முடைய வாயினால் சொன்னால் மாத்திரம் போதாது. நம்முடைய அன்பை கிரியையில் காண்பிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு குறைவுகள் உண்டாகும் போது அவர்களுக்கு உதவி செய்ய நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது பரிசுத்தவானுடைய குறைவில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் பரிசுத்தவான்களுக்கு குறைவு உண்டாவது புதுமையான காரியம் அல்ல. பரிசுத்தவான்களில் அநேகர் தங்களுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படாமல் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஆனாலும் நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் வரையிலும் நமக்கு போஜனமும் வஸ்திரமும் தேவைப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் போஷித்து பராமரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களில் அநேகர் செல்வந்தர்கள் அல்ல. அவர்கள் தங்களுக்கு இருக்கும் கொஞ்ச பொருட்களை வைத்து பூரண திருப்தியோடு ஜீவிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அன்றாட தேவை சந்திக்கப்படாமல் அவர்களுக்கு குறைவு உண்டாகும் போது மற்ற விசுவாசிகள் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். பசியாய் இருப்பவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வாயை திறந்து சொன்னால் மாத்திரம் போதாது.
நம்முடைய பணப்பையையும் திறந்து நம்மால் முடிந்த வரையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். குறைவில் உதவி செய்வது என்னும் வார்த்தைக்கு நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுப்பது என்று பொருள். நம்மிடத்தில் உள்ளது நமக்கு மாத்திரம்தான் என்று சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. பிறருடைய தேவைகளையும் சந்திப்பதற்கு நம்மிடத்தில் உள்ள பொருட்களை சந்தோஷமாய் பயன்படுத்த வேண்டும். பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும்போது, நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:14. நாம் பிறருக்கு உதவி செய்யும் போது மற்ற பரிசுத்தவான்கள் மீது விசேஷித்த கரிசனை காண்பிக்க வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அதே சமயத்தில் பிற பரிசுத்தவான்களிடம் நாம் விசேஷித்த பிரகாரமாய் அன்பு கூற வேண்டும். நாம் அந்நியரை உபசரிக்க நாட வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது அந்நியர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும். நான் அந்நியராய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நம்முடைய கர்த்தரும் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார். இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். வாய்ப்பு இருந்தால் மாத்திரம் நாம் உதவி செய்யலாம் என்று நினைக்க கூடாது. வாய்ப்பை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். வாய்ப்பு இல்லாவிட்டாலும் பிறருக்கு உதவி செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் மெய்யான அன்பு இருக்கும்போது பிறருக்கு உதவி செய்வது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமான அனுபவமாக இருக்கும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். நாம் பிறரை துன்பப்படுத்தக்கூடாது. நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக கூட நாம் ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. ஆனால் இது மாத்திரம் போதாது. நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நாம் நன்மையும் செய்ய வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மத்தேயு 5:44. நம்முடைய அன்பை வார்த்தையினாலும் வெளிப்படுத்த வேண்டும், கிரியைகளினாலும் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பிரபஞ்சத்தில் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள். உபத்திரவமும் துன்பமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புதுமையானது அல்ல. ஆனாலும் நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களை பற்றி நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அவர்களிடத்தில் மரியாதையோடு பேச வேண்டும். பழிக்கு பழி வாங்குகிறேன் என்று சொல்லி நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களிடம் சண்டை போடக்கூடாது. அவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாத வார்த்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வர வேண்டும். நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் மீது நமக்கு இருக்கிற அன்பையும் கரிசனையையும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய உண்மையான அன்புக்கு சாட்சியாக இருக்கிறார். ஆகையினால் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதித்து விட்டு மற்ற நேரங்களில் அவர்களை சபித்து விடக்கூடாது. அவர்களை எப்போதும் ஆசீர்வதிக்க வேண்டும், எப்போதும் சபிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறரை ஆசீர்வதிக்கிற வார்த்தையை மாத்திரமே பேச வேண்டும். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். பிறர் மீது நாம் காண்பிக்கிற அன்பு கரிசனை உள்ளதாக இருக்க வேண்டும். சந்தோஷப்படுகிறவர்களுடனே நாமும் சந்தோஷப்பட வேண்டும். அழுகிறவர்களுடனே நாமும் அழ வேண்டும். நம்மிடத்தில் உண்மையான அன்பு இருக்கும்போது பிறருடைய சந்தோஷமும் அழுகையும் நம்முடைய இருதயத்திற்கு அருகாமையில் இருக்கும். அவர்களுடைய துக்கமும் சந்தோஷமும் நம்முடைய இருதயத்திலும் இடம்பெறும். ஒரு சிலர் கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமாய் இருக்கிறார்கள். ஒரு சிலர் உபத்திரவங்களை சகிக்கும் போது வேதனை தாங்க முடியாமல் கண்ணீர் விடுகிறார்கள். இவர்களை பார்க்கும்போது நாம் அவர்களை கண்டும் காணாதவர்களைப் போல இருக்கக்கூடாது. அவர்களுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் பங்கு பெற வேண்டும். பிறருடைய பாவத்திற்கு நாம் பங்காளிகளாக இருக்கக்கூடாது. அதே வேளையில் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் அதிக வசதிகளை பெற்று
ஐஸ்வர்யவான்களாய் இருந்து சந்தோஷப்படுகிறவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. அவர்களுடைய சந்தோஷத்தில் நாமும் பங்கு பெற்று அவர்களோடு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆபத்தில் சிக்கி இருக்கிறவர்களை கண்டும் காணாதவர்களைப் போல நாம் விலகி போய்விடக்கூடாது. அவர்களை குறித்த கரிசனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி புரிய நாம் எப்போதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏக சிந்தை, ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனுஷருடைய இயல்பு. மற்றவர்களும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய சிந்தை பிறருடைய நலமான சிந்தையோடு ஒத்துப்போக வேண்டும். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே இந்த வாக்கியத்தின் பொருள். நாம் மேட்டிமையானவைகளை சிந்திக்க கூடாது. நம்மிடத்தில் மனத்தாழ்மை காணப்பட வேண்டும். தாழ்மையானவர்களுக்கு இணங்க வேண்டும். மனத்தாழ்மை இல்லாத இடத்தில் உண்மையான அன்பு இருக்காது. பிறரிடத்தில் நாம் உண்மையான அன்பு கூறும்போது அவருக்காக நாம் எந்த தியாகமும் செய்ய தயங்க மாட்டோம். அவர்களுடைய நன்மைக்காக எப்படிப்பட்ட தாழ்வான வேலையையும் செய்து அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவோம். அன்பின் நிமித்தமாகவே நாம் இந்த கிரியைகளை நடப்பிப்போம். அன்பு கிருபை நிறைந்தது. அன்புள்ள இருதயம் மேட்டிமையானவைகளை சிந்திக்காது. பிறருக்கு உதவி செய்யும் போது நமக்கு மேன்மையும் கனமும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. மற்றவர்கள் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் ஆசைப்படக்கூடாது. ரோம பேரரசில் அநேக பட்டணங்கள் இருந்தன. பட்டணத்தில் வசித்தவர்கள் கிராமங்களில் வசித்தவர்களை ஏளனமாக நினைத்தார்கள். தாங்கள் ரோமாபுரியின் பட்டணத்தில் வசிப்பதினால் மற்றவர்களை விட தாங்கள் மேலானவர்கள் என்று நினைத்து மேட்டிமை சிந்தையோடு இருந்தார்கள். ரோமாபுரியில் விசுவாசிகளும் இருக்கிறார்கள். விசுவாசிகளிடத்தில் மேட்டிமையான சிந்தனை வந்துவிடக்கூடாது என்று பவுல் இதை எச்சரித்து சொல்லுகிறார். மேட்டிமை சிந்தை இராமல் பயந்திரு என்று பவுல் அவர்களுக்கு ஏற்கனவே புத்தி சொல்லி இருக்கிறார். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்கள் என்னும் வார்த்தைக்கு தாழ்மையான காரியங்கள், தாழ்மையான கிரியைகள் என்று சிலர் பொருள் சொல்லுகிறார்கள். இப்பிரபஞ்சத்தில் நாம் ஏழைகளாகவோ அல்லது சாதாரண அந்தஸ்து உள்ளவர்களாகவோ இருப்போம் என்றால் இந்த தாழ்மையை நம்முடைய இருதயத்தில் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். தாழ்மையான இந்த காரியங்களுக்கு நாம் இணங்க வேண்டும். செல்வந்தராக வேண்டும் என்று பேராசைப்படக்கூடாது. தேவன் நம்மை தம்முடைய தெய்வீக தீர்மானத்தின் பிரகாரமாக ஒரு ஸ்தலத்தில் வைக்கிறார். தேவனுடைய சித்தத்திற்கு நாம் இணங்க வேண்டும். நாம் இருக்கும் நிலைமையில் சந்தோஷமாயும் சமாதானமாயும் ஆறுதலாயும் இருக்க வேண்டும். நாம் ஏன் ஏழையாக இருக்கிறோம் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்க மாட்டார். பாவத்தை தவிர வேறு எந்த காரியத்தை குறித்தும் கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்க மாட்டார். ஆகையினால் பாவத்துக்கு இணங்காமல் தாழ்மையானவற்றுக்கும் தாழ்மையானவர்களுக்கும் நாம் இணங்க வேண்டும். நம்மை விட தாழ்மையானவர்களிடத்தில் பேசுவதற்கோ பழகுவதற்கோ சிநேகம் வைத்துக் கொள்வதற்கோ வெட்கப்படக்கூடாது. அவர்களுக்கும் நாம் இணங்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் பூமியில் இருக்கிற நம்மை வெட்கப்படாமல் நோக்கி பார்த்தார். நாம் பாவிகளாக இருக்கையிலேயே தேவன் நம்மீது அன்பு கூர்ந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்மிடத்தில் உண்மையான அன்பு இருக்கும்போது கந்தையான வஸ்திரம் தரித்தவனையும் இரத்தாம்பர வஸ்திரம் தரித்தவனையும் ஒன்று போலவே பார்ப்போம். நம்முடைய பார்வை மனுஷரை வஸ்திரங்களினால் வேறு பிரிக்காது. எந்த வஸ்திரம் தரித்திருந்தாலும் அதற்கு உள் இருக்கிறவர்கள் ஆத்துமாக்கள் என்னும் நல்ல எண்ணமே நம்மிடத்தில் உண்டாகும். முத்து குப்பையில் இருந்தாலும் அது முத்தாகத்தான் இருக்கும். மனுஷர் தாழ்மையானவர்களாக இருந்தாலும் அவர்களும் மனுஷர்களாகத்தான் இருக்கிறார்கள். நாம் தாழ்மையானவர்களுக்கு இணங்க வேண்டும். அவர்களுடைய நன்மைக்கு உதவி செய்ய வேண்டும். நம்மையே நாம் புத்திமான்கள் என்று எண்ணக்கூடாது. பவுல் இதை பற்றி உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார். நம்மிடத்தில் மேட்டிமையான சிந்தனை இருக்கும்போது நாம் நம்மை பற்றி எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணும்போது நம்மால் தாழ்மையானவர்களுக்கு இணங்க முடியாது. நம்முடைய சுய ஞானத்தில் நாம் திருப்தியாய் இருக்கக்கூடாது.
நம்மிடத்தில் உள்ள ஞானத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கவும் வெட்கப்படக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் நமக்கும் பிறருக்கும் உரியது. ஞானத்தை பொறுத்தவரையில் நாம் வியாபாரம் செய்கிற வணிகரைப் போல இருக்கிறோம். தேவனிடத்தில் இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம், அதை மனுஷருக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். தீமைக்கு தீமை. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். நம்முடைய சத்துருக்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும், நம்மை சபிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் வேதனைகளும் சோதனைகளும் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் சத்துருவாக இருக்கிறவர்கள் நமக்கும் சத்துருக்களாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. நம்முடைய சத்துருக்களிடத்தில் நாம் எப்படி பழக வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். உலக பிரகாரமான ஜனங்கள் அவர்களுடைய சத்துருக்களோடு பழகுவது போல நாம் அவர்களோடு பழக முடியாது. உலக பிரகாரமானவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றும் தாங்களே எல்லோருக்கும் மேலாக இருக்க வேண்டும் என்றும் நினைத்து தங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நம்மை சபிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். உலகத்து ஜனங்கள் வெளிப்பிரகாரமான வெற்றியையும் மேன்மையையும் தேடி அலைகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ உள்ளான இருதயத்தின் சந்தோஷத்தையே நாடுகிறோம். நம்முடைய சத்துருக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் உபதேசம். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்துருக்களுக்கும் நன்மை செய்தார். நாம் கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் பின்பற்றுகிறவர்கள். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறவர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாமும் பட்சபாதம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நாம் நன்மை செய்ய நாட வேண்டும். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நாம் பிறருக்கு தீங்கு செய்யும் போது அவருடைய நட்பை இழந்து விடுவோம். அவர்களுக்கு நன்மை செய்யும் போதோ அவர்களுடைய நட்பை சம்பாதித்துக் கொள்வோம். சமாதானமாய் இருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்க வேண்டும். எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நமக்கு சிநேகமாய் இருக்கிறவர்களிடத்திலும் சத்துருக்களாய் இருக்கிறவர்களிடத்திலும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்களோடும் தூர இடங்களில் இருக்கிறவர்களோடும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். ஒரு சிலரோடு நம்மால் நெருக்கமாக பழக முடியாது. அவர்களோடு நம்மால் சிநேகமாய் இருக்கவும் முடியாது. ஆனாலும் நாம் அவர்களோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். சமாதானத்தை காத்துக்கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சமாதானத்தை உடைத்து போடக்கூடாது. சமாதானம் உடைந்து போனால் அதை மறுபடியும் ஒட்ட வைப்பது கடினம். மெய்யாகவே எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருப்பது நடைமுறையில் மிகவும் கடினம். நம்மால் முடியாததை நாம் செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை. இதை சொல்லும்போது கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்றே சொல்லுகிறார். சமாதானத்தை உண்டு பண்ணும் காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமாதானத்தை நாட வேண்டும். பிறரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மனச்சாட்சியை காயப்படுத்த வேண்டியதில்லை. பிறருடைய சமாதானத்திற்காக நாம் தேவனை துக்கப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகையினால்தான் பவுல் இதை சொல்லும்போது கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் என்னும் வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும்
மாயமற்றதாயும் இருக்கிறது. யாக்கோபு 3:17. சமாதானம் சுத்தமாய் இருக்க வேண்டும். சுத்தமாய் இல்லாத சமாதானம் பிசாசுக்கு உரியது. நம்மால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். சமாதானமாய் இருப்பதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ண வேண்டும். சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்னும் வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் தொடர்ந்து வாசம் பண்ண வேண்டும். பழி வாங்குதல். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை மிகவும் அன்பாகவும் கரிசனையாகவும் பிரியமானவர்களே என்று அழைக்கிறார். அன்பு இருக்கிற இடத்தில் சமாதானம் இருக்கும். நம்முடைய சுவாசம் அன்பு நிறைந்ததாக இருக்கும்போது நம்முடைய இரத்தம் சுத்தமும் இனிமையும் நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய சிநேகிதரின் மனம் புண்படுமாறு பேசிவிட்டால் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் காயத்தை குணப்படுத்த வேண்டும். அவரை பிரியமானவரே என்று அழைப்பதுதான் இருதயத்தின் காயத்தை குணப்படுத்துகிற நல்ல மருந்து. இது போன்ற மென்மையான வார்த்தைகள் இருதயத்தில் உள்ள கசப்பு, கோபம், குரோதம், எரிச்சல் ஆகியவற்றை நீக்கி போடும். நீங்கள் பழி வாங்காதிருங்கள் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய கோபத்தினாலும் விரோதத்தினாலும் நாம் பழி வாங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவனுடைய சமூகத்தில் பழி வாங்குதல் நமக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை தெளிவாக உபதேசம் செய்திருக்கிறார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. மத்தேயு 5:38 முதல் 41 வரை. நம்முடைய சுய முயற்சியினால் நாம் யாரையும் பழிவாங்க கூடாது. பிறரை பழிவாங்குவதற்கு நம்முடைய கரங்களை பயன்படுத்தக்கூடாது. நீதிமன்றத்தின் மூலமாகவும் யாரையும் பழிவாங்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கும் கசப்பு, கோபம், வெறுப்பு ஆகியவற்றினாலேயே நாம் பிறரை பழிவாங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறரை பழிவாங்குவதற்கு மாற்று மருந்தாக கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுத்து விட்டால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவோம். ஆகையால் பழிவாங்கும் குணத்திற்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், அதை கீழ்ப்படுத்த வேண்டும். கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்னும் வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் 2 விதமாக பொருள் சொல்லுகிறார்கள். அவையாவன, சத்துருக்களின் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். சத்துரு நம்மீது விரோதமாக கிரியை செய்யும் போது அவனுடைய கோபத்திற்கு இடம் கொடுத்து விட வேண்டும். அவன் எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் கோபப்படட்டும் என்று நாம் அவனுடைய கோபத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. அவன் நம்மீது கோபப்படுவது போல நாமும் அவன் மீது கோபப்படக்கூடாது. முடிந்த வரையிலும் அவன் மீது அன்பு கூற வேண்டும். நம்முடைய அன்பின் ஊற்று வலுவாக இருக்க வேண்டும். அன்பின் நீரோடையில் நம்முடைய கோப உணர்ச்சிகள் எல்லாம் அடித்துச் செல்லப்பட வேண்டும். கோபத்திற்கு இடம் கொடுத்து விட்டோம் என்றால் நாம் கோபத்தை ஆளுகை செய்வதற்கு பதிலாக கோபம் நம்மை ஆளுகை செய்யும். ஆகையினால் மற்றவர் நம்மீது கோபமாய் இருக்கும்போது நாம் மிகுந்த சகிப்புடனும் பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களை தேவனுடைய கோபாக்கினைக்கு ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். தேவன் தம்முடைய நீதியின் பிரகாரமாக நம்முடைய சத்துருக்களிடத்தில் கிரியை செய்ய இடம் கொடுத்து விட வேண்டும். ஏனெனில் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எல்லா நீதியையும் செலுத்துகிற அதிகாரம் அவருக்கே உரியது. தேவன் தம்முடைய அதிகாரத்தின் ஒரு பகுதியை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களிடத்திலும் நீதிமன்றத்தின் நீதிபதிகளிடத்திலும் அரசு அதிகாரிகளிடத்திலும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இவர்கள் நீதியாக தண்டிப்பது தேவனுடைய கோபாக்கினையின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
நீதிமன்றங்கள் மூலமாக தேவன் பல சமயங்களில் பதில் செய்கிறார். அவர்கள் குற்றவாளிகளை சட்டப்படி தண்டிப்பது தேவனுடைய நீதி நிறைவேறுவதாய் இருக்கிறது. பழிவாங்குதல் தேவனுக்கு உரியதாய் இருக்கும்போது அதை நாம் செய்வதற்கு நாடக்கூடாது. தேவனுடைய உரிமையில் நாம் தலையிடக்கூடாது. தேவனுக்கு பதிலாக நாம் பழிவாங்குவோம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு தேவன் செய்ய வேண்டிய வேலைகளை தங்களால் செய்ய முடியும் என்று சொல்லி தங்கள் இஷ்டம் போல செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் பணிவு இருக்க வேண்டும். நம்முடைய நிலைமையை அறிந்து தெளிந்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிற காரியத்தை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக அநீதியான காரியங்களை செய்யும் போது நாம் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் மிகுந்த மனத்தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தில் அவற்றை ஒப்புக் கொடுத்து அமைதியாக இருக்க வேண்டும். பசி. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நம்முடைய சத்துருக்கள் பசியாய் இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்ய நாம் தயக்கம் காண்பிக்க கூடாது. அவர்கள் நமக்கு சத்துருவாக இருப்பது நாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். நம்மை சபிக்கிறவர்களை வாழ்த்த வேண்டும். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக செய்த தீங்குகளை நாம் மன்னிக்க வேண்டும். சத்துருக்கள் பசியாய் இருக்கும்போது அவர்களுக்கு நாம் போஜனம் கொடுப்பது நாம் அவர்களை மன்னித்து விட்டோம் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. நம்முடைய சத்துருக்களை வார்த்தையினாலும் சிந்தனையினாலும் மன்னித்தால் மாத்திரம் போதாது, நாம் அவர்களை மன்னித்து விட்டதற்கு அடையாளமாக அவர்களுக்கு உதவி புரியவும் முன்வர வேண்டும். நம்முடைய கிரியைகளினால் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் பசியாய் இருக்கும்போது நம்முடைய தேவன் நம் நிமித்தமாக அவர்களை பழிவாங்குகிறார் என்று நினைத்து சந்தோஷப்படக்கூடாது. சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். சத்துருக்களுக்கு உதவி செய்யும் போது அவர்களுடைய பசி நீங்குகிறது, தாகம் தணிகிறது. போஜனம் கொடு என்னும் வார்த்தைக்கு தாராளமாக புசிக்க கொடுப்பது என்று பொருள். சிறு பிள்ளைகளுக்கு அன்போடு போஜனம் கொடுப்பது போல நம்முடைய சத்துருக்களுக்கும் அன்போடு போஜனம் கொடுக்க வேண்டும். நம்முடைய கிரியையில் அன்பு கலந்திருக்க வேண்டும். நம்முடைய சத்துரு தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடுக்க வேண்டும். நாம் அவனுக்கு பானம் கொடுக்கும் போது நம்முடைய சிநேகத்தை உறுதி பண்ணுகிறோம். அவனுடன் ஒப்புரவாகி இருப்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். நாம் அவன் மீது அன்பாக இருக்கிறோம் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். நம்முடைய சத்துருக்களுக்கு ஏன் போஜனம் கொடுக்க வேண்டும் என்பதற்கும் ஏன் பானம் கொடுக்க வேண்டும் என்பதற்கும் பவுல் இங்கு காரணம் சொல்லுகிறார். நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அக்னி தழலை தலையின் மீது குவிப்பது என்பதற்கு வேத பண்டிதர்கள் இரண்டு விதமாக அர்த்தம் சொல்லுகிறார்கள். அவையாவன: மனம் திரும்புவதற்கு அவனை உருகச் செய்வோம். அவன் நமக்கு விரோதமாக செய்த பாவம் மன்னிக்கப்பட முடியாத பாவமாகிவிடும். நாம் சத்துருவுக்கு உதவி செய்யும் போது அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிக்கிறோம். உலோகத்தை அக்னியால் உருக்குவது போல அவனுடைய கோபத்தை உருக்குகிறோம். இந்த அக்னியில் அவனுடைய கோபம் உருகி அவன் மனம் திரும்புவான். சத்ருவாக இருந்தவன் சிநேகிதனாக உருகி போவான். நாம் சத்துருக்களுக்கு நன்மை செய்யும் போது அவர்களுக்கு அடியில் அக்னி தழலை போடுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் தலையின் மேலும் அக்னி தழலை குவிக்கிறோம். இதனால் அவனுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் முழுவதுமாக உருகி புதிய சுபாவமாக மாறுகிறது. நாம் நம்முடைய சத்ருவுக்கு செய்கிற உதவியினால் அவனை சிநேகிதனாக சம்பாதித்துக் கொள்கிறோம். நம்முடைய சத்ருவுக்கு நாம் நன்மை செய்யும் போது அவன் நமக்கு விரோதமாக செய்த தீங்குகள் எல்லாம் மிகவும் பெரிதாக மாறும். அவனுடைய தீங்குகள் மன்னிக்கப்பட முடியாததாக இருக்கும். நாம் மெய்யாகவே சத்ருவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துத்தான் அவனுக்கு போஜனமும் பானமும் கொடுக்கிறோம். ஆனால் இதன் விளைவோ சத்ருவுக்கு மிகவும் மோசமானதாக இருக்கும். அவனுக்கு நன்மை உண்டாவதற்கு பதிலாக தீங்கு உண்டாகும். நாம் நம்மை கவனிப்பது போன்று நம்முடைய சத்துருக்களையும் கவனிக்க வேண்டும்.
நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தபோது தேவன் நமக்கு நன்மை செய்தார். இதுபோலவே நாமும் நமது சத்துருக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய சத்துருவுக்கு இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்போம். நீதிமொழிகள் 25, 21, 22 வசனங்கள் இங்கு மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நம்முடைய சத்துருக்களை நாம் மன்னிக்கும் போது ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி பெறுகிறோம். நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்கள் யுத்தத்தில் தோற்று போகிறார்கள். நாம் தீமையினாலே வெல்லப்படக்கூடாது. தீமை நம்முடைய இருதயத்தில் குடியிருக்க கூடாது. தீமை நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடுவதற்கு பலன் செய்யக்கூடாது. நம்முடைய அன்பை தீமை அகற்றி போடக்கூடாது. பிறர் நமக்கு விரோதமாக செய்கிற தீங்குகளை நாம் பொறுமையோடு சகித்துக் கொள்வோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயம் பெறுவோம். காயத்தை சகித்துக் கொள்ள முடியாதவன் அந்த காயத்தினால் மேற்கொள்ளப்படுவான். நாம் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். நம்மிடத்தில் நீடிய பொறுமை காணப்பட வேண்டும். ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களுக்கு நாம் நன்மையை மாத்திரம் செய்ய வேண்டும். நம்முடைய ஆவியில் இப்படிப்பட்ட நல்ல சுபாவம் இருக்கும்போது நாம் பெரிய யுத்த வீரரை விட பலசாலிகளாய் இருப்போம். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். தீமையை வெறுத்து நாம் நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். நாம் தீமை செய்யாமல் இருந்தால் மாத்திரம் போதாது, தீமையை வெறுக்கவும் வேண்டும். நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவத்தோடு ஒப்புரவாகிவிடக்கூடாது. பாவத்திற்கு விரோதமான வெறுப்பு நமக்குள் நித்தியமாய் காணப்பட வேண்டும். நாம் நன்மை செய்தால் மாத்திரம் போதாது, நன்மையை பற்றி கொள்ளவும் வேண்டும். எப்போதாவது நன்மை செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது. எப்போதும் நன்மை செய்ய வேண்டும். நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நாம் யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும். யோக்கியமான காரியங்கள் எது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவற்றை செய்வதற்கு மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். தீமை நம்மிடத்தில் உள்ள நன்மையை வெல்லக்கூடாது. வென்றால் நம்மால் நன்மை செய்ய முடியாது. ஆகையினால் நாம் நன்மை செய்து தீமையை வெல்ல வேண்டும். சத்துருக்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம். நமது சத்துருக்களை நேசிக்க வேண்டும். நமது சத்துருக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நமது சத்துருக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நமது சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நமது சத்துருக்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும். நமது சத்துருக்களிடம் அன்பு கூற வேண்டும். நமது சத்துருக்களிடம் இரக்கம் காண்பிக்க வேண்டும். சத்துருக்களை நேசித்தவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள் தேவன், ஆபிரகாம், தாவீது, எலிசா, இயேசு, ஸ்தேவான், பவுல்.